நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. முதுமையை தள்ளி போடுவதில் சோற்று கற்றாழைக்கு அலோவேரா ஒரு தனிச்சிறப்பான இடம் உண்டு. இது சித்த மருத்துவத்தில் குமரியை உண்டால் குமரியை வெல்ல முடியும் என்று அழைக்கப்படுகிறது. குமரி என்பது சோற்று கற்றாழையின் மற்றொரு பெயராகும். அதாவது இளமையை கொடுக்கும் பொருள் என்று பொருள்படும். சோற்று கற்றாழையில் உள்ள முக்கிய நன்மைகள் மற்றும் அது முதுமையை தள்ளி போடும் விதம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. 1. சரும பொலிவு மற்றும் சுருக்க தடுப்பு. ஆன்டி ஏஜிங் ஆன் ஸ்கின். கற்றாழையின் ஜெல் சரும பராமரிப்பிற்கு மிகவும் சிறந்தது. காலஜன் உற்பத்தி. கற்றாழையில் உள்ள பொருட்கள் சருமத்தில் கொலாஜன் மற்றும் எலாஸ்டின் ஆகியவற்றை உற்பத்தி செய்யும் ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்களை தூண்டுகின்றன. இதனால் சருமத்தின் மீள்தன்மை இலாஸ்டிசிட்டி அதிகரித்து சுருக்கங்கள் மற்றும் மெல்லிய கோடுகள் ஃபைன் லைன்ஸ் தோன்றுவது குறையும். ஆக்சிஜனேற்றிகள் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். இதில் வைட்டமின் ஏ, சி மற்றும் இ போன்ற சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்துள்ளன. இவை சுற்றுச்சூழலால் ஏற்படும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்த்து போராடி சரும செல்கள் சேதமடைவதை தடுக்கின்றன. இதுவே முதுமைக்கான முக்கிய காரணமாகும். ஈரப்பதம். கற்றாழை ஜெல் ஒரு சிறந்த இயற்கை மாய்ஸ்சரைசர் செயல்பட்டு சருமத்தை வறண்டு போகாமல் எப்போதும் ஈரப்பதத்துடன் வைத்து பளபளப்பாக பராமரிக்கிறது. 2. உடலை உள்ளிருந்து தூய்மைப்படுத்துதல். டீடாக்சிஃபிகேஷன் அண்ட் இன்டர்னல் ஹெல்த். உடலின் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் முதுமை தள்ளி போகும். குடல் ஆரோக்கியம். கற்றாழை சாறு அல்லது ஜெல்லை சரியாக சுத்தம் செய்தது உட்கொள்வது செரிமான மண்டலத்தை சுத்தம் செய்ய உதவுகிறது. இது மலச்சிக்கலை நீக்கி குடல் புண்களை இன்டெஸ்டினல் அல்சர்ஸ் குணப்படுத்த உதவுகிறது. குடல் ஆரோக்கியமாக இருந்தால் உடலின் ஒட்டுமொத்த புத்துணர்ச்சி மேம்படும். உடல் சூட்டை குறைத்தல். கற்றாழை உடலுக்கு குளிர்ச்சியையும் பலத்தையும் தரக்கூடியது. உடல் சூட்டினால் ஏற்படும் முகப்பருக்கள், தோல் கருமைகள் போன்றவற்றை தவிர்க்க உதவுகிறது. 3. முடி ஆரோக்கியம். முதுமையின் அடையாளங்களில் ஒன்றான நரைமுடியை தடுக்கவும் சோற்று கற்றாழை பயன்படுகிறது. முடி வளர்ச்சி. இது மயிர்கால்களுக்கு ஊட்டச்சத்து அளித்து முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது. நரைமுடி. கற்றாழை ஜெல்லை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து தலைக்கு தேய்த்து வர நரைமுடி ஏற்படுவது தடுக்கப்படும் என்றும் முடி கருப்பாகும் என்றும் பாரம்பரிய முறைகளில் கூறப்படுகிறது. 4. கசப்பு நீக்கி பயன்படுத்துவது அவசியம். இம்பார்ட்டன்ட் நோட் ஆன் யூசேஜ். கற்றாழையின் மடலை இரண்டாக பிளக்கும் போது வரும் மஞ்சள் நிற திரவம் அலோயின் அதிக கசப்புத்தன்மை கொண்டது. இதை சரியாக நீக்காமல் பயன்படுத்தினால் வயிற்றுப்போக்கு அல்லது ஒவ்வாமை ஏற்படலாம். எனவே கற்றாழையின் உள்ளே உள்ள ஜெல்லை சோற்றை சுத்தமான நீரில் 7 முதல் 10 முறை நன்கு அலசி அதன் கசப்பு நீங்கிய பின்னரே வெளிப்புற பூச்சுக்கோ அல்லது உட்கொள்வதற்கோ பயன்படுத்த வேண்டும். சோற்று கற்றாழையுடன் தேன் அல்லது ஜாதிக்காய் போன்றவற்றை சேர்த்து பயன்படுத்தினால் முகச் சுருக்கங்கள் குறைய உதவும். சுருக்கங்கள் நீங்க சோற்று கற்றாழையுடன் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள். 1. கற்றாழை மற்றும் தேன். தேன் ஒரு சிறந்த ஈரப்பதமூட்டி மாய்ஸ்சரைசர். இது சருமத்தை நீரேற்றத்துடன் வைத்து சுருக்கங்கள், தழும்புகள் போன்றவற்றை போக்க உதவுகிறது. சம அளவு கற்றாழை ஜெல் மற்றும் தேன் கலந்து முகத்தில் தடவலாம். 2. கற்றாழை மற்றும் ஜாதிக்காய் நட்மெக். ஜாதிக்காய் இறந்த சருமத்தை அகற்றவும் கறைகள் மற்றும் சுருக்கங்களை நீக்கவும் உதவும் என்று கூறப்படுகிறது. ஜாதிக்காய் தூளுடன் கற்றாழை ஜெல் மற்றும் சிறிது பன்னீர் ரோஸ் வாட்டர் கலந்து முகத்தில் தடவலாம். சோற்று கற்றாழையில் உள்ள வைட்டமின் இ மற்றும் சி சத்துக்கள் சருமத்தின் கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்தி சுருக்கங்களை குறைக்க உதவுவதால் அதனுடன் இந்த சத்துக்களை ஆதரிக்கும் பொருட்களை சேர்ப்பது அதிக பலனை கொடுக்கும். சோற்று கற்றாழை மற்றும் மஞ்சள் கலவையை முகத்தில் தடவுவதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகள். முகப்பரு மற்றும் தழும்புகளை குறைத்தல். மஞ்சள். இதில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு, ஆன்டிபாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு, ஆன்டிஃபங்கல் பண்புகள் முகப்பருவை ஏற்படுத்தும் கிருமிகளை எதிர்த்து போராட உதவுகின்றன. மேலும் அழற்சி எதிர்ப்பு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை காரணமாக முகப்பருக்களால் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும். கற்றாழை முகப்பரு மற்றும் தழும்புகளை ஆற்றவும் சருமத்தை மென்மையாக்கவும் உதவுகிறது. சரும பொலிவு மற்றும் நிறம் மேம்படுதல். இரண்டும் இணைந்து பயன்படுத்தும் போது சருமத்தின் இயற்கையான பளபளப்பை மீட்டெடுக்க உதவுகின்றன. மஞ்சள் பாரம்பரியமாக சருமத்தின் நிறத்தை மேம்படுத்தவும் பொலிவு கூட்டவும் பயன்படுத்தப்படுகிறது. கற்றாழை சருமத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மற்றும் திட்டுக்களை பிக்மெண்டேஷன் குறைக்க உதவும். ஈரப்பதம் மற்றும் மென்மை. கற்றாழை ஜெல் சிறந்த ஈரப்பதமூட்டும் மாய்ஸ்சரைசிங் பண்புகளை கொண்டுள்ளது. இது சருமத்தை நீரேற்றத்துடன் ஹைட்ரேட்டட் வைத்து வறட்சியை போக்க உதவுகிறது. வயதாவதை தடுத்தல் ஆன்டி ஏஜிங்.
கற்றாழையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின்கள் A, C, E சருமத்தின் கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து சருமத்திற்கு வயதாவதை தாமதப்படுத்தவும் சுருக்கங்கள் வராமல் தடுக்கவும் உதவுகிறது. சரும நோய்கள் மற்றும் தொற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு. மஞ்சளில் உள்ள நுண்ணுயிர் எதிர்ப்பு ஆன்டிமைக்ரோபியல் பண்புகள் சருமத்தில் தொற்றுநோய்கள் ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது. எச்சரிக்கை குறிப்பு: சருமத்தில் மஞ்சளை அதிகமாக தடவினால் சருமத்தின் நிறம் தற்காலிகமாக மஞ்சள் நிறமாக மாறக்கூடும். எனவே மிக குறைந்த அளவு மஞ்சளை பயன்படுத்துவது நல்லது. எப்போதும் சுத்தமான கஸ்தூரி மஞ்சள், வைல்ட் டர்மெரிக் அல்லது உணவுக்காக பயன்படுத்தாத பிரத்யேக மஞ்சள் பொடியை பயன்படுத்துவது சிறந்தது. எலுமிச்சை சாறு, லெமன் ஜூஸ் மற்றும் கற்றாழை. எலுமிச்சை சாற்றில் வைட்டமின் C உள்ளது. இது சருமத்தை பிரகாசமாக்கவும் கருமையை போக்கவும் உதவும். எண்ணெய் பசை சருமத்திற்கு இது சிறந்தது. இதை பயன்படுத்திய பிறகு வெயிலில் செல்வதை தவிர்க்கவும் அல்லது மிக குறைந்த அளவில் பயன்படுத்தவும். முல்தானி மட்டி, முல்தானி மிட்டி மற்றும் கற்றாழை. இது சருமத்தை சுத்தப்படுத்தி மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாற்றும். குறிப்பு: இந்த கலவைகளில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்துவதற்கு முன் உங்கள் சருமத்தின் ஒரு சிறிய பகுதியில் தடவி ஒவ்வாமை இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்பது நல்லது. மேலும் முகப்பொலிவுக்கு சீரான பயன்பாடு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மிகவும் முக்கியம்.